அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எவ்வளோ சம்பாரிச்சாலும் உங்கள் வீட்டில் பணம் தங்கவே மாட்டுது மேம். ரொம்ப கடனில் சிக்கிட்டேன் மேம். நிறையா வட்டிக்கு வாங்கி கடனில் சிக்கிட்டேன். நிறையா கடன் கொடுத்து அது திரும்ப பணம் வராமல் சிக்கிட்டேன். அப்படி நினைக்கிற எல்லாருக்குமே எல்லா பண பிரச்சனைகளுக்கும் தகுந்த பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் வீட்டில் தங்கிக்கிட்டே இருக்குங்க. இது பல பேரோட அனுபவ உண்மைங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரிசல்ட் தெரியுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் அதிகமான கடன் பிரச்சனைங்களா? இல்லை வீட்டில் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் வீட்டில் பணம் தங்கவே மாட்டுதுங்க. நாங்கள் என்ன தான் செஞ்சு பார்க்குறோம், பணத்தை எப்படியாவது சேவ் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறோம். ஆனால் வீட்டில் வந்துட்டு பணம் கொஞ்சம் கூட மிச்சமே இருக்க மாட்டுது. பல பேருக்கு நிறையா கடன் கொடுத்துட்டேன், அந்த கடனை எப்படி வாங்க போகிறேன்னு தெரியல. அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு நாங்கள் சொல்கிற சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண கஷ்டமே வரவே வராதுங்க. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சரி, பணத்துக்கும் சரி குறையே இல்லாமல் இருக்குங்க. அது என்ன பண்ணணும்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு பவுல் மாதிரி இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கில் கண்ணாடியில் எதுலனாலும் நான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கல்லுப்பை முக்கால்வாசி நிரப்பிடுங்க. அதில் முக்கால்வாசிக்கு கல்லுப்பு நிரப்பிடணும். அது நிரப்பிச்சோம்னா கல்லுப்புன்றதே உங்களுக்கே தெரியும், மகாலட்சுமி குடியிருக்கிற வாசம் பண்ணுற ஒரு இடம் தாங்க கல்லுப்பு. கல்லுப்பை வச்சு நீங்கள் பண்ணுற எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அப்படியே பலன் கொடுக்குங்க. அடுத்து கல்லுப்பை நிரப்பிட்டு அடுத்து 9 காயின் எடுத்துக்கோங்க. 9மே வந்துட்டு காசாக, அதாவது நோட்டு தாள் வேண்டாங்க. நம்ம வந்துட்டு காசாக எடுத்துக்கணும். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹2 இருந்தாலும் சரி, ₹5 இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சேர்த்து நாங்கள் குழப்பி வைக்கலாமா? 2 ₹1 காயின்னு, 3 ₹1 காயின்னு, 2 ₹2 ஒரு ₹5 இப்படி வைக்கலாமா? எப்படினாலும் வைக்கலாங்க. ஆனால் 9 நாணயம் இருக்கணுங்க. அப்படி 9 நாணயத்தை அந்த கல்லுப்பு மேலே அடுக்குங்க. 9 நாணயத்தை கல்லுப்பில் அப்படியே ரவுண்டாக வர்ற மாதிரி, நடுவுலையே இருக்கிற மாதிரி, நாங்கள் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் அடுக்குங்க. அடுத்து 9 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் வச்சுருக்கிறது, நல்லா இல்லாதது, உடஞ்சது இப்படி இது எடுக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 9 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏலக்காயை வச்சு நீங்கள் செய்கிற எல்லாமே வந்துட்டு அப்படியே பழிக்குங்க. அண்ட் பண பரிகாரங்களுக்கு முக்கியமாக ஏலக்காயும் கிராம்பும் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏலக்கான்றது பண விஷயத்தையும் தன விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுங்க. அதனால 9 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷானது எடுத்துக்கோங்க, ஸ்டாக்கானது வேண்டாம். அந்த 9 ஏலக்காயும் அந்த ₹9 நாணயம் வச்சுருக்கீங்களா, அந்த 9 நாணயத்துக்கு மேலேயும் ஒரு ஏலக்காயாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 9 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து முனையில் கீழே எதுவுமே உடையாமல் நல்ல கிராம்பாக இருக்கணுங்க. எல்லா பக்கமே கரெக்டாக இருக்கிற கிராம்பாக இருக்கணும். நல்ல கிராம்பாக உடையாத நல்ல 9 கிராம்பாக எடுத்துக்கோங்க. அதோட முனையும் உடஞ்சிருக்கக்கூடாது, காம்பும் உடஞ்சிருக்கக்கூடாது. அப்படி 9 கிராம்பையும் அந்த 9 நாணயத்துக்கு மேலே ஏலக்காய் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வைங்க. கிராம்பும் பண விஷயத்தையும் தன விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த ஏலக்காய், கல்லுப்பு, கிராம்பு இந்த 3மே வந்துட்டு பணத்தை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுங்க. இப்படி அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு உங்களோட பூஜை அறையில் நீங்கள் போயிட்டு வைங்க. பூஜை அறையில் வச்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நல்ல மனதால் வேண்டிக்கங்க. வேண்டிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க. நெய் கிடைக்கல மேம், நெய் தீபம் ஏற்ற முடியலைன்றவங்க நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலாக நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் போடுங்க. தீபம் போட்டுட்டு மனசால் நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க. எங்கள் வீட்டில் இனிமேல் வந்துட்டு கடன் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடணும், வீட்டில் பணம் வந்துட்டு எப்பொழுதுமே தங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை செவ்வாய் வெள்ளி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது முருக பகவானை நல்லா வேண்டிக்குங்க. செவ்வாய்க்கிழமைன்றது முருகனுக்கு ரொம்பவே உகந்த மாசங்க. அதே மாதிரி பண பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாமே செவ்வாய் பகவானை நீங்கள் வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களோட முருகன் வந்துட்டு கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க. அடுத்து அதை நல்ல சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு தீப தூப ஆராதனை காட்டணுங்க. ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி அல்லது பச்சை துணி. பச்சை துணியில் பண்ணுறது இன்னும் சிறப்பானதுங்க. ஏன்னா பணப்பரிகாரங்கள் பண்ணும் பொழுது பச்சை துணியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி ஒரு பச்சை துணி எடுத்துக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் கொட்டிடுங்க. அதில் கொட்டிட்டு நல்லா அதை வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு உங்களோட பீரோவில் நீங்கள் வச்சுருங்க. உங்களோட பீரோவில் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட கல்லாப்பட்டியில் வைங்க. இந்த 2 இடத்துலையும் வைக்கலாங்க. நீங்கள் வச்சுட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் கடன் எல்லாமே தீரணும்னு சொல்லிட்டு முருக பகவான்ட்டையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மட்டும் வேண்டிட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செவ்வாய் வெள்ளி மட்டும் அதுக்கு தீப தூபம் ஆராதனை மட்டும் காட்டி பாருங்கள். உங்கள் வீட்டில் கடன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க.
இது பல பேரோட அனுபவ உண்மைங்க. இதை நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். அதை 48 நாள் அப்படியே விட்டுருங்க. ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 48 நாள் நீங்கள் தீப தூபம் ஆராதனை மட்டும் நீங்கள் காட்டிக்கிட்டே இருங்க. இதை எப்போ பண்ணலாம்னு சொன்னால், உங்களுக்கு எந்த நாள்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளி பண்ணுங்கள். ராகு காலம் யமகண்டம் மட்டும் அந்த டைம் மட்டும் பார்த்துக்குங்க. அந்த டைமில் இல்லாமல் ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ இல்லை எந்த டைம்லனாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாங்க. நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட பீரோவில் வச்சுருங்க. ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாள் கழித்து அந்த இதை எடுத்து உங்களோட கால் படாத இடத்துல, அதாவது தண்ணியில் போயிட்டு நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு, உங்களுக்கு வீட்டில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி அந்த 9 நாணயத்தை வச்சு மறுபடியும் உங்களோட பீரோவில் வையுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த 48 நாள்லேயே உங்களுக்கு கடன் குறையிறத உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நீங்கள் கடன் கொடுத்தவங்களும் வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறதையும் உங்களோட கண் கூட பார்ப்பீங்க. இது பல பேரோட அனுபவ உண்மையாக இருந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.